ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் நடிகர் விஜயை டார்கெட் பண்ணியது ஏன், குறிப்பாக ஏன் பயங்கரமாக பேசினார், அதை பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம். விஜய் கவனித்து பார்த்தோம்னா அண்ணாமலை டாஸ்மாக் எதிராக பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல் அவர் ட்வீட் போடுற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு ட்ராமா பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி போட்டு செம்ம வெகுண்டு எழுந்தார் அண்ணாமலையும் சொல்லணும். எல்லாருக்குமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா அவர் சும்மா அப்படியே ஒரு ரியாக்ட் பண்ணிட்டார் பயங்கரமாக. ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அதோட ஒரு இது கீழே இடுப்பு கீழே அடிக்கிற மாதிரி பண்ணிட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அது ஒரு பெரிய அரசியல் சூக்ஷ்மம், ரெண்டு விஷயங்கள் இருக்குது இதில் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. சரி, வெளிப்படையாக பார்க்கும்போது என்ன நமக்கு தோன்றுறது அப்படின்னா, இப்போ விஜயை கண்டு அஜித் ரசிகர்களுக்கும் பிடிக்காது, ரஜினி ரசிகர்களுக்கும் பிடிக்காது. ஸோ அவங்களாம் டெஃபினட்டாக காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா ஓட்டு போட போகிறோம் விஜய் எதிர்த்து அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எப்படி டிஎம்கே பிஜேபி ஒரேடியாக எதிர்த்து மைனாரிட்டி ஓட்டெலாம் சேர்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி இவர் விஜயை எதிர்த்து அஜித்து ரஜினி ரசிகர்கள்லாம் சேர்த்து பக்கம் இழுக்கிறதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தோணலாம். ப்ளஸ் அவர் செம்மையாக ரியாக்ட் பண்ணிட்டார். எப்பவுமே கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு மேன் அப்படின்ற மாதிரி அவங்களாம் பேசுகிறாங்க சார் அப்படின்னு பேசினா கூட இதை எல்லாருமே வெளிப்படையாக பார்க்கும்போது அப்படி தான் ஒரு நமக்கு நினைக்க தோணுது. பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ விஜயை நேரடியாக இவர் எதிர்க்கிறாரு அப்படின்னும் போது ப்ளஸ் விஜயை பார்த்து இவர் டிஎம்கேவோட பி டீம்னு சொல்லிட்டார். இப்போ எப்பவுமே ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பி டீம் அப்படிங்கிறது என்னென்னா மறைமுகமாக சாதகமாக வேலை பண்ணுறது தான் பி டீம். கரெக்டாக கமல்ஹாசன் பண்ணார் போன தேர்தலில். எதிர்ப்பு ஓட்டெலாம் பிரித்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு உதவினார் ஏடிஎம்கேக்கு எதிராக. ஏன்னா கவனித்து பார்த்தோம்னா வென் கம்பேர்ட் வித் பார்லிமெண்ட்டு அசம்பிளி எலெக்ஷனில் ஓட்டு குறைஞ்சது டிஎம்கேக்கு. ப்ளஸ் இவங்களாம் ஓட்டை பிரித்ததுனால டெஃபினட்டாக எல்லாம் எதிர்ப்பு ஓட்டும் போயிடுச்சு. ஸோ விஜய் பார்த்தோன்னா சும்மா ஒரு சைலண்ட்டாக என்னமோ ஒரு ஆன்டி டிஎம்கே மாதிரி ஒரு ஸ்டான்ஸை எடுத்திருக்காரு. பட் அவரை பொறுத்தவரை அவர் ஆன்டி டிஎம்கே ஓட்டை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ அண்ணாமலை டிஎம்கே பி டீம் விஜயை சொன்ன அப்புறம் யாருமே யோசிப்பாங்க விஜயை பார்த்து ஓட்டு போடுறதுக்கு. ப்ளஸ் விஜயோட நோக்கமே பார்த்து சந்தேகமாக தான் இருக்குது நமக்கு. சீமான் பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாரு ஈவேராவை, கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக பாயிண்ட்டையும் பிடிக்கிறாரு, இவரை பற்றி எல்லா பாயிண்ட்டையும் சொல்லி கரெக்டாக அவர் பேச்சு பயங்கரமாக மக்களை கவர்றது எடுப்படுறது சீமானோட பேச்சு. ஸோ அப்போ சீமான்லாம் பயங்கரமாக சீறி பாயும் போது இவர் கம்னு இருக்கார் விஜய். அதை பற்றி ஒன்றும் பேச்சு மூச்சே காணும் விஜய்கிட்டேருந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சட்டினா ஒரு டவுட்டு வருது என்னென்னா விஜய் டெஃபினட்டாக இவர் டிஎம்கேவோட பி டீம் தான். ஏன்னா அவர்கிட்ட ஒன்றும் வெளிப்படையாக ஒன்றும் இதுவே வரல, எதிர்ப்பே வரல. சரி, இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கள திட்டினாங்கன்னா அண்ணாமலை பண்ண மாதிரி இவங்களாம் பண்ண மாட்டேன்றாங்க. சப்போஸ் பிஜேபி மோடி எடுத்தோ ஷாவை எடுத்தோ பேசினாங்கன்னா டெஃபினட்டாக அண்ணாமலை கம்னு இருக்க மாட்டார், டெஃபினட்டாக சீறி பாய்வார். ஸோ இவர் பெரியார் சித்தாந்த ஆதரவாளர்களுக்கு சித்தாந்த அவர் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லும் போது இவர் கம்னு இருக்கார் விஜய். ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட்டு வருது. இப்போ வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவருக்கு பி டீமாக இருக்கலாமோ. ஏன்னா எதிர்ப்பு ஓட்டெலாம் விஜய் பக்கமாக போச்சுன்னா டெஃபினட்டாக சப்போஸ் பிஜேபிக்கும் சரி எடிஎம்கேக்கும் சரி அலையன்ஸ் வந்தால் கூட பிரயோஜனமாக இருக்காது. ஸோ இப்போ ஒரு பி டீம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அண்ணாவோட நோக்கம் பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா டெஃபினட்டாக விஜயோட ஓட்டு குறையும். ஸோ இந்த ரெண்டு நோக்கமும் மெயினாக இருக்குதுன்னு தோணுது. ப்ளஸ் விஜயோட எதிர்ப்பு ஓட்டை தம் பக்கமாக இழுக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று கவனிச்சோம்னா இது மாதிரி ஒரு பி டீமாக இருக்கார் விஜய் அப்படிங்கிறத கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்களே போதும், டெஃபினட்டாக மக்களுக்கு விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு குறையும்னு தோணுது. விஜயை பொறுத்தவரை எல்லாருமே எதிர்பார்க்குறது அட்லீஸ்ட் ஒரு 8-10% ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ எதிர்ப்பு ஓட்டு வேறு பக்கமாக தான் போகணும். ஏன்னா எப்போவுமே கவனிச்சிங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு தான் ஒரு மக்களுக்கு ஒரு ஒர்க் ஆகுது. ஸோ அப்படிங்கிற போது இந்த மாதிரி இவர் விஜய் ஒன்றும் காணாத கண்டாமல் எப்படியோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ட்விட்டர்லேயே வேலை பார்க்குறாரு அப்படின்னும் போது நமக்கு ஒரு டவுட்டு வருது. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏன் விஜய் டிஎம்கேவோட பி டீமாக இருக்கலாம் அப்படி நமக்கு ஏன் டவுட்டு வருது அப்படின்னா, இவர் பரந்தூருக்கு போகிறான்னார். இவர் பரந்தூருக்கு ஏன் போகிறதுக்கு முந்தையே பார்த்தோம்னா டிஎம்கே கவர்மெண்ட் திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதிகாரிகள்லாம் நாங்கள் யோசிப்போம், நீர்நிலைகள்லாம் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் ஏர்போர்ட்டை மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பி டீமாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருந்துன்னா டெஃபினட்டாக கண்டுக்கவே மாட்டாங்க அதிகாரிகள்லாம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக.
சப்போஸ் வந்து அவர் பி டீம் இல்லை எதிர்ப்பு பண்ணுறாருன்னா டெஃபினட்டாக வந்து அதை பிளாக் பண்ணுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு மேடையை போட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு பரந்தூரில் போய் பேசுகிறதுக்கு. ஸோ இதனாலே சந்தேகம்லாம் நிறையா வந்து எழும்புறது விஜய் மேலே. அவரோட நோக்கம் வந்து டிஎம்கேவோட ஆன்டி டிஎம்கே ஓட்டை வந்து பிரிக்கிறது, தம் பக்கமாக இழுத்து டெஃபினட் திரும்பி டிஎம்கே வந்து ஆட்சி கட்டில் அமர்த்துறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்போது தோணும். ஏன்னா கமல்ஹாசன் தான் கட்டாயமாக பண்ணி இப்போ அவர் எம்பி ஆக போகிறார், ராஜ்யசபாவில் எம்பி ஆக போகிறார் கமல்ஹாசன். ஸோ நல்லா ஒரு முன்தாரணம் கமல்ஹாசன் போயிட்டார். ஸோ இப்போ அந்த மாதிரி எதிர்ப்பு ஓட்டை பிரித்து இவரை வெளில போகிறது தான் இவருக்கு விஜய்க்கு சாதகமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு வருது விஜய் மேலே. ப்ளஸ் இது மாதிரி இடுப்பெல்லாம் கிள்னார் அப்படின்ற போது ஏன் பேசினார் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, ஏன்னா சினிமா பற்றி தான் பேச முடியும், ரைட்? கடைசியாக வந்து பார்த்தோம்னா என்ன பேசியிருக்காரு விஜய், என்ன கருத்தையும் சொல்லவே இல்லை. போன வருஷம் எண்டில் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்தபோது கம்னு தான் இருந்தார் விஜய், ஒன்றுமே பேசலை. அப்புறம் மெதுவாக போய் கவர்னரை போய் பார்க்குறாரு, அப்புறம் அறிக்கை விடுறாரு. எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆம்சேர் பொலிட்டீஷியன் மாதிரி தான் இருக்கார் அவர். சீட்லேயே உட்காந்துக்கிட்டு பனையூரில் அரசியல் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நமக்கு ஒரு டவுட்டு வருது விஜய் மேலே. ஸோ அதை தான் வந்து கட்டாயமாக பண்ணிவிட்டு அதுக்காக கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கார் அவர் விஜய். அது எல்லாருமே கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அண்ணாமலை. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு இது இருக்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கிறதுனால அவர் மேலே வந்து க்ளீனாக வந்து பி டீம் அப்படிங்கிற இமேஜை வந்து குத்திட்டோம் அப்படின்னா விஜயால் வந்து மீண்டு வர முடியாது. திரும்பி அந்த இமேஜை வந்து அவரை வந்து விளக்கத்துக்கே டைம் ஆகும் விஜய்க்கு. அப்புறம் திரும்பி அவர் வெளில வந்து இது பண்ணி கேன்வாஸ்லாம் பண்ணி அப்படின்னும் போது டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஈர்ப்பு போயிடும் அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணும். ஸோ டெஃபினட்டாக அண்ணாமலையோட நோக்கம் வந்து ஒரு பயங்கரமான அரசியல் இது. அவர் வந்து விஜய்க்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியாது, எல்லாருக்கான மக்களுக்கெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும் டெஃபினட்டாக. இப்போதைக்கு பார்த்தோம்னா களமே வந்து ஸ்லோவாக வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏடிஎம்கே சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது இன்னும் இது மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் வந்து இன்னும் பிஜேபியோட கரத்தை வந்து வலுப்படுத்தும். சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து கருப்பு கொடியை வந்து போராட்டம் கூட பண்ணார் அண்ணாமலை, சைலண்ட்டாக நல்லா ஒரு ரேப்போ இருந்திருக்கும். பட் செக்ரட்டரியேட்டில் வச்சு பார்க்கல அப்படிங்கிறதுனால அவர் வந்து பெருசாக இது பண்ணல. ஏன்னா அண்ணாமலை சொல்லியிருந்தார், டிகே சிவகுமார் மாத்திரம் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு வந்து இவர் வந்து விருந்து கொடுத்தாருன்னா சீஃப் மினிஸ்டர், நான் கருப்பு கொடி காட்டுவேன். ஏன்னா வந்து டெஃபினட்டாக வந்து இந்த டேமை கட்ட போகிறாங்கன்னு தீவிரமாக இருக்கார். மேகதாது டேம் கட்ட போகிறாங்கிற தீவிரமாக டிகே சிவகுமார். அப்படிங்கிற போது அண்ணாமலையோட எதிர்ப்பு வந்து நியாயமானது தான் அவரோடது. ஸோ இதில் இன்னும் செம்ம காமெடியும் பண்ணியிருக்காங்க டிஎம்கே இந்த விஷயத்தில். பார்த்தீங்கன்னா வந்து தொகுதி சீரமைப்பு விவகாரத்தை வந்து பயங்கரமாக காமெடி பண்ணிருக்காங்க. அதை வந்து யாருக்குமே பயன்படாத ஒரு விஷயம், நடக்கவே போகாத விஷயத்தை வந்து டிஎம்கே வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது நம்ம க்ளீனாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலையும் க்ளீனாக சொல்லிட்டார் ஆல்ரெடி. பட் இவங்க டிஎம்கே வழங்கும் போல் இந்த டாஸ்மாக் விஷயத்தை மக்கள்கிட்ட திசைப்படுறதுக்காக தான் பண்ணுறாங்க. அது எல்லாருக்குமே மக்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா திமுகவுக்கும் வந்து நியாயத்துக்கும் பக்கான்றது ரொம்ப தூரம் அப்படி மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் டைவர்சிஃபைங் மக்களோட டைவர்ஷனை வந்து மக்களோட கவனத்தை சுத்தப்படுறது தான் வந்து டிஎம்கேவோட வேலை. டைவர்ட்டிங் முன்னேற்ற கழகம் க்ளீனாக சொல்லலாம் டிஎம்கே பற்றி. எனிவே இன்னும் அடுத்த இதில் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. டிஎம்கே டிவிகே வர்சஸ் அண்ணாமலை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த். வணக்கங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாற்றிட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க.
இந்திய இராணுவத்தில் சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள், காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும். அவ்வளோ கட்டியாச்சு. அதனால் இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே திறந்து வைப்பார். நன்றி, வணக்கம்.